ஈரோடு அம்மன் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஜப்பான் சிக்கனுக்கு பதிலாக நம்ம வந்து ஜப்பான் பன்னீர் பண்ண போகிறோம். இந்த ஜப்பான் பன்னீரை வந்து மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அன்னபூர்ணா மித்தாயில் ட்ரை பண்ணேன். 315 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லி, பட் வெரி சிம்பிள் ரெசிபி தான் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு 1.25 டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டு, இஞ்சி பூண்டு வந்து ஆப்ஷனல். பிகாஸ் பன்னீர் வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும்னு நான் ஆட் பண்ணேன். இல்லைனா தேவையே கிடையாது. முதமே அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா அந்த பஜ்ஜி பேட்டரை, அதுக்கும் கொஞ்சம் திக்கான பேட்டராக பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்யூபாக பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணோன்னா ஈஸி. ஆக்சுவலி நான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது மொத்தமாக போட்டேன் பன்னீர். அப்படி போட்டுக்கூடாது, ஒன்று ஒன்றா போடணும் நம்ம. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போடணும். அப்போ தான் வந்து அந்த பேஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் அந்த பேட்டர் வந்து கழண்டு வராமல் இருக்கும். மொத்தம் ஃபஸ்ட்டு போட்ட பேட்ச் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு லைட்டாக எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பன்னீரை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். திரும்ப ஒரு பேனில் நீங்கள் வந்து அது ஃப்ரை பண்ணுறது வந்து கொஞ்சம் டெக்னிக் இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். நம்மளுக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் மட்டும் போதும். ஸோ திரும்ப அதே பேனில் நான் வந்து கொஞ்சம் ஆயில், சில்லிஸ், கார்லிக்ஸ் அண்ட் பொடியாக இருக்குன்னா ஆனியன் போட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இல்லை, கொஞ்சம் 3/4 டீஸ்பூன் தான் போடணும். ஏன்னா ஒரு பேட்ச் ஆஃப் பன்னீர் அப்படின்னு நான் எடுத்துட்டதுனால. இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் மைதா மாவு. இஃப் யூ டோன்ட் ப்ரிஃபர் மைதா யூ கேன் ஆட் கோதுமை. அது நம்ம ஆல்ரெடி மைதாவில் தான் கோட் பண்ணி பொரிச்சிருக்கிறோம். ஸோ டேரெக்டாக நான் மைதாவே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மாவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூனுக்கும் மேலே ஒரு சர்க்கரை. ஏன்னா அந்த ரெசிபியில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. இந்த ஆனியன் கார்லிக்கு வந்து இன்னும் பொடிசாக போடணும். அப்போ தான் அது முதுன்னு இல்லாமல் இருக்கும். அப்புறம் மில்க் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நான் கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா சாஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு எனக்கு. நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரையும் அதில் போட்டுட்டு, எனக்கு சால்ட் கரெக்டாக இருந்ததுனால நான் சால்ட் ஆட் பண்ணல. பட் இஃப் யூ விஷ் நீங்கள் வந்து லைட்டாக சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்னொன்று ட்ரை பண்ணேன் அன்னபூர்ணா மித்தாயில். அது ரொம்ப 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 காஸ்ட்லி. பட் ஆனால் அந்தளவுக்கான அதில் குவாலிட்டி இல்லை. ஸோ அது நெக்ஸ்ட்டு